இது வந்து நான் முதல்ல எடுத்த முடிவு ஒன்று தான். இது நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு எனக்கும் பிளான் இருக்கேல. ஸோ இந்த வருஷத்தோட நான் மென்டோரிங் முடியுது. அடுத்த வருஷத்துலேருந்து மென்டோரிங் வந்து வீடியோ மூலமாக தான் நடக்கும். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். ஸோ 5 to 7 வீடியோஸ் வருமானு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம் இந்த மென்டோரிங்கை. ஏன்டா இப்போ உலகமே ஆட்டோமேஷனுக்கு போய்கொண்டிருக்கு. ஸோ நாங்களும் எங்களோட ஒர்க்கில் ஆட்டோமேட் பண்ணணும். உலகம் அப்படி தான் போய்கொண்டிருக்கு. ஸோ எங்களோட ஒர்க்களையும் ஆட்டோமேட் பண்ணுற வசதி இருக்க நாங்கள் அதில் செய்யணும். ஏன்டா இப்போ அதை வந்து நான் ட்ரை பண்ணி நான் இந்த மென்டோரிங் செய்கிற ஆக்களோட. ஸோ அவைக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. ஏன்டா அது ஃப்ளெக்சிபிள்மோ ஏனெண்டா அவைக்கு வேண்டிய நேரம் வந்து வீடியோ போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் ஒன்று இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் வந்து பேசிக்கான ஸ்டஃப் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வடிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு ஜேர்னியை துவங்கலாம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைச்சுன்னா மந்த்துக்கு ஒரு கோல் ஒன்று நீங்கள் போடலாம். அந்த கோல் வந்து சார்ஜ் பண்ண தான் வேணும். அண்ட் அதை ஃப்ரீயாக வச்சேன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு மடிச்சு கொண்டு இருப்போம். அப்படி ஒரு சார்ஜ் ஒன்று இருந்தால் தான் நீங்களும் வந்து ஒரு விஷயங்களை எழுதி வச்சுட்டு தேவையான விஷயத்துக்கு மட்டும் அடிச்சு காய்க்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர் மாறி மாறி அடிச்சு கொண்டு இருந்தால் அப்போ அது வந்து கன டைம் எடுக்க வேண்டியது. ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சு போட்டு மந்த்துக்கு ஒருக்கா நீங்கள் கால் பண்ணி அந்த டவுட்டில் கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வீடியோக்கான செட்டப் ஒர்க்குகள் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. ஸோ அதில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து வீடியோ மென்டோரிங் தான். ஸோ அப்படி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் செய்கிறாங்க. அண்ட் அது வந்து ஒர்க் ஆகுது ஆக்களுக்கு. நான் இப்போ 2-3 பேரை ட்ரை பண்ணி கொண்டு இருக்கேன். ஸோ அவைக்கு பிடிச்சிருக்கு அந்த மெத்தட். ஸோ அப்படி என்றைக்கு அதை அப்படியே தான் கொண்டு போகணும். ஏன்னா அந்த உலகம் அப்படி தான் போய் கொண்டு ஆட்டோமேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே நான் உலகத்தில் எல்லா ஒர்க்களையும். ஸோ எங்களை ஒர்க்களையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கேக்க நாங்கள் அதில் செய்யறோம். அந்த அட்வான்டேஜை நாங்கள் எடுத்து பாவிக்கணும். இந்த ஃபியூச்சர் வந்து ஆட்டோமேஷனை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. ஸோ எங்களோட வெஹிக்கிளை நாங்கள் ஆட்டோமேட் பண்ண தெரியணும். அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம். அப்போ வேறு விஷயங்களையும் போகலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் இப்படியே மென்டரிங் செஞ்சுட்டு இருந்தோம்னா அது எனக்கு ஒரு டைமாக எடுக்குவேன் ஒரு வீக்குக்கு. இப்படி ஆட்டோமேட் பண்ணால் தான் நான் வேறு ஒர்க்குகளுக்குள்ள போகலாம். ஸோ அப்படியான ப்ராடக்ட்டுகளுக்குள்ள தான் நான் ஒர்க் பண்ணுறது ஃபியூச்சருக்கு. நீ திருப்ப ஒரே மாடலுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து அது ஃபியூச்சருக்கான ஒர்க்காக விளங்கல எனக்குண்டா. ஸோ நாங்கள் ஒரு ஒன் டைம் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சோம்னா அது அப்படி எங்களை ஃப்ளோவில் போகணும். ஸோ அதுதான் ஆட்டோமேஷன். ஸோ அதுதான் ஃபியூச்சரில் பிஸ்னஸுக்கு போகிறனாலும் அப்படியான பிஸ்னஸுக்குள்ளே தான் போகணும். இப்போ எந்த நாளும் ஒரே ஒர்க்குகளுக்குள்ள நாங்கள் தலை போட்டு கொண்டு இருந்தால் எங்களால் இப்போ வெளியில் வந்து வேறு ஒர்க்குகள் செய்யலை. அதை ஒன்று ஃபியூச்சர் அப்படி வர போகிறதில்ல. ஸோ ஃபியூச்சரில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாக்கள் அப்படி தான் ஆட்டோமேஷன் ஒர்க்குகளில் தான் கூட மெனக்கடணும். ஸோ இந்த வருஷத்தோட மென்டோரிங் முடிக்கிறோம். குரூப் மென்டோரிங். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வீடியோ. ஸோ அதில் செஞ்சு முடிச்சு போட்டு உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன். அப்படி ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் தான் அது துவங்குவேன். ஸோ இந்த வருஷம் தான் குரூப் மென்டோரிங் இருக்குது. யா.